தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபகாலமா இந்த சோசியல் மீடியால மக்களோட நம்பிக்கையில விளையாடி அவங்களை ஏமாத்தி பணம் புடுங்குற இன்ஃபுளுசர்ஸ் நாளுக்கு நாள் இந்த சோசியல் மீடியால அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. அக்கா இவங்க எப்படி இந்த சோசியல் மீடியால செயல்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இணைய கைக்கூலி மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. இந்த கைக்கூலின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோட மக்களா இருந்து அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவங்களை நம்ப வச்சு அவங்களோட ஆசையை தூண்டி அவங்க கிட்ட இருந்து புடுங்கி தனக்கு காசு தர தனக்கு எலும்பு துண்டு போடுற ஒரு சில நபர்களுக்காக செயல்படுறவங்க. அதாவது தனக்கு பணம் சம்பாதிக்கணும், தனக்கு லாபம் வரணும் அப்படின்றதுக்காக தன்னை நம்பினவங்களையே ஏமாத்தி கழுத்துறக்குறாங்களே அவங்க பேர் தான் கைக்கூலி. இந்த மாதிரி நாட்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு எத்திக்ஸ் இருக்காது, அதாவது எந்த விதமான தர்மம் இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க, யாரை வேணாலும் ஏமாத்துவாங்க. அவங்களுக்கு தேவை பணம் சம்பாதிச்சா மட்டும் போதும். அதுக்காக தன்னை நம்பினவங்களே நடுத்தருக்கு வந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது. இவனுங்களாம் தங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னமோ கடவுளின் தேவ தூதனா தான் நினைக்கிறானுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் நார்மல் பீப்புளே கிடையாது, நாங்களாம் வந்துட்டு இன்ஃபுளுசர்ஸ், நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம், நாங்க வைக்கிறதா சட்டம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்கிற இந்த இன்ஃபுளுசர்ஸோட அந்த ஆக்டிவிட்டிஸே இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒருத்தன் பேசினான். அவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, நாங்க தான் நம்பர் ஒன், இந்த இதுல நான் தான் நம்பர் ஒன், அந்த இதுல அவங்க தான் நம்பர் ஒன், எங்களை தாண்டி யாருமே வர முடியாது, எங்களை தாண்டி அதாவது எங்களை மீறி யாரும் வந்துட்டு உங்களை பார்க்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தான். என்னமோ அவன் பிறக்கும் போதே வந்துட்டு இன்ஃபுளுசர் மாதிரி ஏதோ பிறக்கும் போதே செலிபிரிட்டி மாதிரி அவன் பேசிட்டு இருந்தான். ஆக்சுவலா ஒரு இடத்துல ஒருத்தர் நிரந்தரம்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒருத்தர் இருந்திருப்பான், இப்ப அந்த இடத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க, இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் வருவாங்க. சோ இதுதான் வந்துட்டு இயற்கை, இதுதான் இயற்கையின் நீதி. ஆனா இப்ப இருக்கிறவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா, இல்ல நாங்க தான் நம்புறோம், நாங்க வச்சுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் என்ன சொல்றேன்னே தெரியல. ஏ டு டி ஒரு ஏ டு டி தான், அதுக்கு மேல வர முடியாது. ஏன்னா மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, டைவர்சிஃபை ஆக மாட்டாங்க. ஓடாம இரு. தன்னை ரொம்ப அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் பெரிய நாலேஜபிள் பர்சனாகவும் மக்கள்கிட்ட காமிச்சு அவங்கள ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறது. ஒருவேளை அப்படி ஏமாத்தி ஸ்கேம் பண்ணி மாட்டிட்டாங்க அப்படின்னா, இத்தனை நாள் அவனுங்க வந்துட்டு இந்த ஜிகு ஜிகு லைட்ல கலர் கலர் ட்ரெஸ்ல வந்துட்டு பேசினானுங்க இல்லையா, இந்த ஏமாத்தி மாட்டிக்கும் போது என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, இந்த மக்கள் கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக பிளாக் கலர் பேக்ரவுண்டு, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சோக மியூசிக்கை வாசிச்சு சோகமா பேசுவாங்க. எனக்கு அந்த இடத்துல யோசிப்பேன், ஏன்டா இத்தனை நாளா கலர் கலர் லைட்ல போட்டு கலர் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா ஜிகிஜின் தான்டா பேசினேன், ஆனா மக்களை ஏமாத்தணும், சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உடனே இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபார்மேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் கலர் பேக்ரவுண்ட், பிளாக் கலர் ட்ரெஸ், சோகமான மூஞ்சி, சோகமான மியூசிக், இதை வச்சுதான் ஏமாத்துறது. ஆனா அவனுங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இவனுங்களை இப்படி பண்ணி ஏமாத்தினாதான் இவனுங்க நம்புவானுங்க அப்படின்றத கரெக்டா தெரிஞ்சுதான் இதெல்லாம் நம்ம பண்றது. இப்போ நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்த மக்களை ஏமாத்தி ஸ்கேம் பண்ணி மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்ச உடனே இவனு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்ல சோகமா மூஞ்சி வச்சு பேசுறானுங்க. ஆனா அடுத்த நாளே பாத்தீங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போடுவானுங்க, இன்னொரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. இது ஏன் அப்படின்னா, அவன் ஏற்கனவே வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டிருப்பான்ல, அந்த அக்ரிமெண்ட் படி அந்த டேட்ல அவன் ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்னா அந்த பணம் கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா ஆப் அடிச்சிடும். அதனாலதான் இன்னைக்கு சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு சோகமா வீடியோ போட்டவன் அடுத்த நாள் சிரிச்சுட்டு வீடியோ போறதுக்கான மிக முக்கிய காரணம் பணம் மட்டும்தான். அக்கா இவனுங்க சினிமாக்கு வந்தாங்க அப்படின்னா கமல்ஹாசனும் தோத்துருவாரு, அப்படி நடிக்கிறானுங்க. மக்கள் கிட்ட என்ன பண்ணி எப்படி பேசினா இவனுங்க ஏமாறுவானுங்க அப்படின்றது அவங்க மட்டும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கானுங்க. இவனுங்களாம் அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது, இவங்க தாராளமா சினிமாக்கு வரணும். அக்கா இன்ஃபுளுசரோட பெரிய ஸ்கேம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஸ்கேம் பண்ணி பணம் கொடுக்குறாங்களா அது கிடையாது. அவன் ஸ்கேம் பண்ணி மாட்டினதுக்கு அப்புறம் அவன் அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்களை ஏமாத்துறான் பாத்தீங்களா, அதுதான் அவனுக்கு பண்ணதுலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்கேமு. ஆனா நாமளும் எனக்கும் கேள்வி கேட்டதே கிடையாது, ஏன்டா நேற்று தானடா சோகமா வீடியோ போட்டேன், இன்னைக்கு வந்து சிரிச்சுட்டே வீடியோ போடுறியே, இன்னைக்கு வந்து சிரிச்சுட்டே இன்னொரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்றியே, ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் பேசுறியே அப்படின்னு நாமளும் அவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டதே கிடையாது. ஆக்சுவலா ஒருத்தன் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுக்கும் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்களை ஏமாத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளோட வேலை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஏமாத்துறான், நம்ம ஏமாறுறோம், நம்ம ஏமாத்திட்டே இருக்கோன்றது மட்டும்தான் நம்மளோட வேலையாவே இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரியான இன்ஃபுளுசர் கையில போட்டுட்டு தான் இந்த பெரிய கம்பெனிஸ், பிராண்ட் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை உங்க தலையில கட்டுது. இப்போ நயன்தாரா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ஃபெமினைன் அப்படின்ற பிராண்டை வச்சு அவங்களோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணாங்க. அந்த சேல்ஸ் பண்றது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா அவங்க மக்கள் கிட்ட எல்லாம் வரவே இல்லை, உங்ககிட்ட வருது வேஸ்ட் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூடியூப்லயும் சரி இந்த இன்ஸ்டாகிராம்லயும் சரி 50K ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து இந்த ஈவெண்ட்ல கலந்துக்குங்க அப்படின்னு அவங்கள தான் இன்வைட் பண்ணாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க அப்படின்றது அது வேற விஷயம். பட் அவங்க ஏன் இந்த இன்ஃபுளுசரை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாங்க வந்துட்டு ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம், இந்த ரேட் வந்து நாங்க கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னு மக்கள் கிட்ட போறதை விட இவங்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்தோம் அப்படின்னா அந்த காசை வாங்கிட்டு மக்களை ஏமாத்தி அவனுங்க தலையில நம்மளோட ப்ராடக்டை ஈஸியா தலையில கட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு நிறையவே இருக்கு. இந்த ஃபெமினைன் அப்படின்ற ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏ மாதிரி தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி ஆம்பியோன்னு ஒன்று இருந்தது தெரியுமா? சோ அந்த ஆம்பியோ மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த அமௌண்ட்டுக்கு உங்ககிட்ட ப்ராடக்ட்டை தள்ளி விட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை பிரைன் வாஷ் பண்ணி அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட்டை அப்படியே தள்ளி விடணும். இதுதான் MLM ஓட ஒரு மினி கான்செப்ட். இந்த MLM கான்செப்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஏன்னா
மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வாழ்க்கையில நம்ம ஏதாவது சாதிக்கணும், எப்படியா முன்னேறணும் அப்படின்ற பெரும் கனவுகளோட இருப்பாங்க. அவங்களோட அந்த கனவு ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டார்கெட் பண்ணி அவங்கள உள்ள கோர்த்து விட்டு அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்சத்தையும் ஏமாத்தி புடிங்கி அனுப்புறதுதான் இந்த எம்எல்எம்மோட மெயின் கான்செப்ட். இந்த எம்எல்எம் அப்படின்றது சதுரங்க வேட்டையே தான். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம், நீங்க வந்துட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம், அதை எப்படி சொல்றது, நீங்க சொந்தமா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், நகை வாங்கலாம், உங்களை அவமானப்படுத்தின உங்க சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க அப்படியே கெத்தா தள்ளணும்னு நடக்கலாம். நான்லாம் பாருங்க வெறும் ஒரு வாரம் ஹார்ட் ஒர்க் பண்ண மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் உங்களோட ஆசையை தூண்டி உங்களை ஏமாத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயங்கரமா போய் சொல்லி ஏமாத்துவானுங்க. அப்போ ஒரு பயங்கரமா கிண்டல் பண்ணாருங்க. இன்னைக்கு நான் என்னோட பிசினஸ் எல்லாம் சம்பாரிச்சு 2 காரு, 2 ஃபாரின் ட்ரிப், இன்னைக்கு என்னோட 7 நாள் வருமானம் 1,75,000 ரூபாங்க. இன்னைக்கு நான் அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். 2வது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன். என்கிட்ட பணம் எல்லாம் காசு இல்லை அப்படின்னு சொல்லி என் சொந்தக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா ஏளனமா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே என்னோட தலை நிமிந்து பாக்குறாங்க. அவ்வளவு கெத்தா நான் முன்னாடி வாழ்றேன், அவனுக்கு முன்னாடி நான் கார்ல போறேன், சொந்த வீடு வாங்கிட்டேன், 2 தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. அவனுங்க பேசுறது கேட்கும்போது ஓ இப்படிலாம் இருக்கா, சரி சொல்லு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண இதுல சேரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஒரு ஆசையா சேரும்போது கேட்கும்போது அப்பதான் அவனு சொல்லுவான், ஒன்னும் இல்லை நீ ஒரு 9,000 ரூபாய் கட்டி இந்த ஸ்கீம்ல சேர்ந்தேன்னு வையேன் அப்படின்னு ஆரம்பிப்பான். ஆக்சுவலா அந்த எம்எல்எம் ஸ்கீம் எப்படின்னா, அந்த ஸ்கீம்ல முதல்ல 9,000 ரூபாய் கட்டி ஒரு ஆள் சேரணும். அந்த ஆள் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு 4 பேரை மூலச்செலவை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 4 பேரை சேர்க்கணும். அவங்க பாத்தீங்கன்னா ஆளுக்கு 9,000 கொடுப்பாங்க. அந்த 4 பேர் ஆளுக்கு 4 பேரை மறுபடியும் உள்ள சேர்த்து விடுவாங்க. அந்த 4 பேரும் பாத்தீங்க அப்படின்னா தலா 9,000 அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் உள்ள வந்து 9,000 கட்டணும். சோ இப்படி அது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க வந்து வேலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒருத்தர் 9,000 கட்டி சேரணும், அவ ஒரு 4 பேர் 9,000 கட்டி சேர்த்து விடணும், அவங்க 4 பேர் 9,000 கட்டி சேர்த்து விடணும். இந்த மேல ஒருத்தர் ஆரம்பிச்சான் பாத்தீங்களா, அவன் எந்த விதமான கஷ்டமும் பட மாட்டான். உங்ககிட்ட ஒரு 9,000, நீங்க சேர்த்து விடுற 4 பேர்கிட்ட தலா 9,000, அவனுங்க சேர்த்து விடுற 4 பேர்கிட்ட தலா 9,000 சொல்லி அவன் செட்டில் ஆகி கடைசியில எஸ்கேப் பண்ணுவான். ஆனா சேர்த்து விட்ட நாம தான் இங்க சிங்கி அடிச்சுட்டு ஊர்ல அவமானப்பட்டு அசிங்கப்படணும். இதுக்காக இந்த பாமர மக்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்காக பேசணும்னு இருப்பாங்களா, அவங்களாம் பாத்தீங்கன்னா வெல் ட்ரெயின்டா இருப்பானுங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா டைமண்ட் மணி, கோல்டு பாபு, அந்த மாதிரி அவனுங்களே பாத்தீங்கன்னா சில்வர், டைமண்ட், கோல்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சுப்பானு. கேட்டா அவன் வந்து அந்தந்த ஸ்டேஜ் போயிட்டாங்களா. அவங்க பாத்தீங்கன்னா உங்களை எப்படி ஏமாத்தணும், மக்கள் கிட்ட எப்படி ஏமாத்தி காசு கொடுக்கணும் அப்படின்றத சைக்கலாஜிக்கலா தெரிஞ்சு வச்சுப்பானுங்க. நீ இவ்வளவு நாள் படிச்சு கஷ்டப்பட்டு என்னத்தை நீ பெருசா கண்ட, இங்க பாரு உங்க அம்மா கழுத்துல தாலி கூட தங்கத்துல இல்ல, இங்க பாரு உன சொந்தக்காரெல்லாம் எப்படி ஏளனமா பாக்குறான், உன்கிட்ட ஒரு பைக் இருக்கா, கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணுவான். எப்படியா பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய மீட்டிங் வச்சு அங்க எல்லாரும் ஜிகுஜின்னு ஆட்களை செட் பண்ணி இந்த கோட்டு மாலை அதெல்லாம் போட வச்சு உங்களை அந்த மீட்டிங் வர வச்சு உங்களை முடிஞ்ச அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவான். பட் உங்ககிட்ட காசு சுத்தமா இல்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா சரி ஓகே நீ வரலாம், என்ன நீ ஒரு 4 பேர் அந்த மீட்டிங் கூட்டுவா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு ஸ்டார் ஹோட்டலுக்கு உங்களை ஒரு 4 பேரை கூட்டு வர சொல்லுவான். அங்க போயிட்டு அந்த 4 பேர்ல 2 பேர் கிளிக் ஆனா கூட அவனுக்கு ப்ராஃபிட் தான். அதுக்காக என்னென்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் வைப்பான், ஓசில சாப்பாடு கொடுப்பான். அதுக்கப்புறம் நான் சாதாரணமா தான் இருந்தேன், நான் இங்க உள்ள நிக்கிறேன், என் ஆடிக்காரு வெளியே நிக்குது அப்படின்னு சதுரங்க ஹோட்டல் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி எல்லாம் சொல்லுவானுங்க. அவனுக்கு எப்படி அந்த அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கோட் சூட் போட்டு பண்ணுங்க, கையில நல்லா பட்டை பிரேஸ்லெட் போட்டு பண்ணுங்க, பட்டை செயின் போட்டு பண்ணுங்க. அது எல்லாமே கடன் தான், எதுவுமே அவனுங்களுக்கு கிடையவே கிடையாது. தே ஆர் வெல் ட்ரெயின்ட் ஸ்பீச்சஸ். அதாவது உங்களை எப்படி ஏமாத்தணும் அப்படின்றத பக்காவா ட்ரெயின் ஆகி தான் வரணும். தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அவனுங்க சம்பாரிச்சுன்னா அது ஒன்றும் என்ன சொல்ற சம்பாரிச்சு வாங்கினதே கிடையாது. உங்களை ஏமாத்துறதுக்காக அவனுங்க ஜஸ்ட் ஷோ பண்றானுங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லாம சாதாரண கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்த தமிழரசன் இந்த பிசினஸ்ல இன்னைக்கு ₹1,00,000 மேல சம்பாதிக்க முடியும். உன்னால முடியாதுன்னு சொன்ன எங்க லீடர்ஸ் மத்தியில இந்த பிசினஸ்ல சம்பாரிச்சு இன்னைக்கு 2 கார் வச்சிருக்கிறேன், 2 நாடு வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறேன். ட்ரை பண்ண ஒரு விளைவு தான் சார் இது. 17 வயசுல என்னோட ஒரு மாசம் சம்பளம் வந்து 20,000. இப்ப வாரத்துக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினதே என் லீடர்ஸ் மட்டும் தான். நான் வந்து ஒரு மாசத்துல வாரம் 5,000 மாசம் 20,000 சம்பாதிக்கணும் ப்ரூவ் பண்ணிருக்கேன். என்ன அவ்வளவு நல்லா கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். என்னோட லீடருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். 3 மாசம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை இங்க இந்த இடத்துல ஒரே ஆட்டோ சம்பாதிக்க முடியும், இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோட லீடர்ஸ் தான் இன்னைக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு லைஃப்ல சாதிக்க முடியுமானா முடியும். 3 மந்த்லயே ஒரு கன்சல்டிங்ல ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், நான் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. 5 லட்சம் ரூபாய் கார்ல என்னோட கார்ல காலேஜ் போனேன். மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது வேற எந்த ஒரு நிறுவனத்திலும் ப்ரூவ் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்கு இருக்கிறேன்னா பிரான்ஸ் இந்தியா மட்டும் நம்மள வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே இடம் டிரான்ஸ் இந்தியான். எஃபோர்ட் போட்டது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சஃபியா போஸ்டிங்ல நின்னுருக்கேன். என்ன நம்பிய பல அச்சீவர்களை சம்பாதிக்க வச்சிருக்கேன். லாக்ஸ்லி க்ரோஸ்லி வருமானம் பண்ண வச்ச நமது நிறுவனத்தின் சிஎம்டி சார் அவர்கள் தான். இதே ஸ்டைல தான் இப்ப இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிவ் அவே அப்படின்ற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இந்த கிவ் அவே அப்படின்ற பேர்ல
நான் வந்துட்டு பணம் தரேன், நகை தரேன், பைக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே உங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கான ஒரே காரணம் மட்டும்தான். அவன் ஒன்றும் மாமனா மச்சனே கிடையாது உங்களை சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு. உங்களோட வறுமையை பயன்படுத்தி அவன் பணம் சம்பாதிக்கான ஒரு காரணம் தான் அந்த கிவ் அவே அப்படின்றது. அதுல என்ன பண்ணுவோம்னா, கிவ் அவே கொடுக்குற அப்படின்ற பேர்ல தனக்கு தெரிஞ்சவனை கூப்பிட்டு கொடுத்துட்டு கொடுத்தா மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சு உங்களை ஏமாத்துவான். அதுதான் இங்க நடக்கிறது. நீங்க என்ன நினைப்பீங்க, பாரா சொன்ன மாதிரி கிவ் அவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது எல்லாமே இந்த தூண்டில், இந்த புழுவை போட்டு மீனை பிடிக்கிற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்ப இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கிறானுங்க அப்படின்னா, உங்க எல்லாரையும் இந்த புழுவை போட்டு ஆசை காமிச்சு இந்த மீனை தூக்கி போடணும் பாத்தியா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி கடைசியில எப்படி நீங்க மாட்டிட்டு முடிப்பீங்க அப்படின்னா, தூண்டில மாட்டின மீன் மாதிரி முடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். இந்த இன்ஃபுளுசர்ஸ் பாத்தீங்கன்னா ஏமாத்துறதுல அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்காங்க. இப்ப எப்படி வந்துட்டானுங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் காசு அவசரமா வேணும், கடன் கொடுறா அப்படின்னு கேட்டா, இந்த கேம் வளரா வெறும் ₹1 இன்வெஸ்ட் பண்ணா போதும், நீ அப்படியே 1000 லட்சமா சம்பாதிக்கலாடா அப்படின்னு சொல்றது. உங்ககிட்ட இதுல இவ்வளவு பணம் அப்படின்னு கேட்டா, நான் இந்த கேம் வளரடா, இந்த கேம்ல தான் இவ்வளவு லட்சமா சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த லட்சமா சம்பாரிச்சுதான் என் ஒய்ஃபுக்கு, என்னோட புருஷனுக்கு, என்னோட அம்மாக்கு, என் குழந்தைங்களாம் நகை வாங்கினேன், இங்க பாருங்க என் தம்பிக்கு இதெல்லாம் நான் கார் வாங்கி கிஃப்ட் பண்ணேன், எல்லாமே இந்த கேம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவனுங்க அந்த கேமை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு இறங்குறாங்கன்னா, இவனுக்கு அப்படியே இன்வெஸ்ட் பண்ண மாதிரியும் அந்த கேம்ல பணம் வந்த மாதிரியும் இவனுக்கு ஏடிஎம் சென்டர்ல போய் அந்த காசை எடுத்து கண்ணு முன்னாடி காமிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாரிச்சான் அப்படின்னு கேவலமா ஏமாத்துறானுங்க. இந்த ரம்மி பெட்டிங் கேம்ல பணத்தை இழந்து இங்க செத்தவனே நிறைய பேர் இருக்கிறான். ஆனா இவனுக்கு அதை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது, எந்த விதமான கூச்சமும் கிடையாது. எவன் செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, எனக்கு தேவை பணம் அப்படின்றதுல இவனுக்கு அவ்வளவு குறிக்கோளா இந்த பெட்டிங் ஆப், இந்த ட்ரேடிங் ஆப்லாம் வந்துட்டு தைரியமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களாம் எந்த செருப்பால் அடிக்கிறதுனே தெரியல. டெய்லி 2Kல இருந்து 5K வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? எனக்கு பிடிச்ச கேம் டிராகன் vs டைகர் தான். புலி மேல ₹10 கட்டுறேன். ஐயோ தோத்துட்டேனே. மொத்தமா 3 சான்சஸ் இருக்கு. இப்போ 30 ஜெயிச்சு என்னோட கார்ல இன்னைக்கு நான் எங்க போறேன்னு பாக்குறீங்களா? ஒரு கேம் விளையாடி அதுல ஏர்ன் பண்ண அமௌண்ட் எடுக்கிறதுக்கு தான் ஏடிஎம் போறேன். கைஸ் இதா பாருங்க, என்கிட்ட ₹1,51,000 கிடக்கு. இந்த காசு நான் எப்படி ஏர்ன் பண்ணேன்னு பாக்குறீங்களா? ராஜா கேமோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது சோலி முடிச்சு. நான் இந்த அமௌண்ட்டை ராஜா கேம்ஸ் விளையாடி தான் நான் ஏர்ன் பண்ணேன். என்னோட பயோல லிங்க் இருக்கு, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவனுக்கு இந்த பெட்டிங் கேமுக்கு ப்ரொமோஷன் பண்றது மட்டும் இல்லாம, ஏன்டா அப்படி ப்ரொமோஷன் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்டா, அவன் அந்த பெட்டிங் கேம் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான் பாருங்க. அப்ப அந்த செருப்பை கட்டி செவிலே அறையலாம் போல தோணும். எனக்கு கேம் நல்லா விளையாட தெரிஞ்சதுனால நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றேன். நீ சொல்ற மாதிரி பெட்டிங் ஆப் ரிஸ்க் அப்படின்லாம் பார்த்தா அத்தனை கோடி மக்கள் நம்பி பாக்குற ஐபிஎல் கேம் ஒரு பெட்டிங் ஆப் தான் ஸ்பான்சர் பண்ணுது. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இவங்களோட வீடியோ நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, நண்பர்களே, உறவுகளே, எங்களுக்குனா நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா, நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படின்ற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அழுது புலம்பி தான் ஃபாலோவர்ஸை சேர்க்கறது. இவனுங்க ஃபாலோவர்ஸை சேர்ந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம், நான் சொல்றதா சட்டம், நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி தன்னை நம்பி வந்த ஃபாலோவர்ஸை கூட்டு போட்டு கழுத்தறுக்கிற விதமா இந்த பெட்டிங் கேம்ல சேர்த்து விட்டு அவனுங்கிட்ட காசு பிடிங்க, அவனுக்கு பிச்சை எடுக்க வைக்கிறது. சரியா, இப்ப இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, இவங்களாம் வந்து விளம்பரமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஆனா இது ப்ரொமோஷன், இது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். இப்ப நம்ம டிவி பாக்குறோம், டிவில ஒரு படம் ஓடிட்டே இருக்கு, படம் ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஒரு விளம்பரம் வருது. அது நமக்கு நல்லாவே தெரியுது இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு. பட் இந்த இன்ஃபுளுசர்ஸ் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த பொருளை நானே வாங்கிட்டேன், நானே யூஸ் பண்றேன், நானே பயன்படுத்தினேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஆப்பை நானே யூஸ் பண்றேன், இந்த ஆப்ல நான் இவ்வளவு பணம் சம்பாரிச்சேன், இதை வச்சுதான் நகை வாங்கினேன், பணம் வாங்கினேன், கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறான் பாத்தீங்களா, அதுதான் மக்கள் வந்துட்டு மேனிபுலேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம், எனக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு பொருள் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது செகண்டரி. எனக்கு தேவைப்பட்டா நான் அதை வாங்க மாட்டேன், அது என்னோட தனிப்பட்ட விருப்பத்தோட முடிஞ்சிடும். பட் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே யூஸ் பண்றேன், நானே பயன்படுத்துறேன், நானே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட உருவாக்கி அவங்களை மேனிபுலேட் பண்றது. அதாவது நான் பண்றேன், நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அந்த நானே அப்படின்னு அழுத்தமா சொல்லும் போது மக்கள் நம்புவான் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பகத்தன்மையை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குது. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவனுக்கு பண்றது பேர் பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன். அது முதல்ல எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட் பிளாகர் இருக்காங்களா அவனுக்கிட்ட ஆரம்பிச்சுதான். இவனுக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு 40,000 50,000 பணத்தை வாங்கிட்டு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த ஹோட்டலோட சாப்பாடு அந்த ஃபுட் ரிவ்யூ அப்படின்ற பேர்ல ப்ரொமோஷன் பண்றது. அப்படி பண்ணும்போது அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா கேவலமா இருக்கும், கன்றாவே இருக்கும். ஆனா அவனுக்கு என்ன சொல்றானுங்க, ஆஹா என்னமா டேஸ்ட் தெரியுமா, என்னமா கிறிஸ்பியா இருக்கு, செம்ம டேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தான் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மேனிபுலேஷன் அப்படின்றது முதல்ல ஆரம்பிச்சதே இந்த ஹோட்டல், இந்த ஃபுட் ரிவ்யூ மூலியமா தான். அதே மாதிரி இங்க ஏதாவது ஈவெண்ட் போறது, சுற்றுலா போறது, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேங்க, இந்த இடம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ப்ரொமோஷன் பண்றது. ஆனா அவனுக்கு என்ன பண்ணணுங்க அப்படின்னா, அந்த என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான் சொல்லணும் தவிர உள்ள போயிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் தனித்தனியா இருக்கு அப்படின்றத அவனுக்கு சொல்றதே கிடையாது.
இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட் ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. இவனுங்க அந்த என்ட்ரி ஃபீஸை மட்டும் சொன்னாங்க தவிர இந்த பேராஷூட்ல பறக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 2000 3000 ஆச்சு, அதை வந்து இவனுக்கு சொல்லவே இல்லை. இவனுங்களை நம்பி குடும்பத்தோட போன பல பேர் பார்த்தீங்கன்னா ஏமாந்தாங்க. கிட்டத்தட்ட இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இவங்க சொல்றதை நம்பி ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்கேயோ போறாங்கன்னு வைங்களா, ஒரு குடும்பத்தோட போறாங்க, அந்த இடத்துல கூட்டு போற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையா இருக்கும். என்ன அதுல கூட்டு போங்க, ஒரு பேராஷூட்ல கூட்டு போங்க, என்ன அதுல விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லி ஆசையா கேட்கும்போது அந்த இடத்துல இவனுங்கிட்ட காசு இருக்காது. ஏன்னா இவனு தான் உண்மையை சொல்றது இல்லைல்ல, இவனுக்கு வந்துட்டு சொன்ன அமௌண்ட் வேற, அங்க இருக்கிற அமௌண்ட் வேற அப்படின்னும் போது வேற வழியே இல்லாம அவங்க வீட்டு குழந்தைங்களை அடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த பேரண்ட்ஸ் தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாம என்ன பண்றோம், மக்களை ஏமாத்துறோம் அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் நேக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவா பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவில் நிப்பாட்டி நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி ஒரு பெட்டிங் ஆப் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இதை நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணலங்க, நான் யூஸ் பண்ண நல்லா இருக்கு, நான் உங்களுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற பேர்ல ப்ரொமோஷன் பண்ணுவானுங்க. ஆக்சுவலா இந்த ப்ரொமோஷன் அது வந்துட்டு ஒரு ஆப்போ இல்ல ப்ராடக்ட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கட்டுமே, இந்த ப்ரொமோஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோல வந்து இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான், இது ப்ரொமோஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஒரு 50,000 தரான்னு வச்சுங்களேன். இது ப்ரொமோஷனே கிடையாதுங்க, நான் யூஸ் பண்றேன் அதனாலதான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா ஒரு 70,000 கொடுப்பாங்க. ஸோ அந்த 20,000க்கு ஆசைப்பட்டு தான் எனக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணவே இல்லை, நான் உங்களுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறது. இன்னொன்னு, இந்த ப்ரோமோ கோட், அந்த ப்ரோமோ லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க் எப்படி இங்க செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ கீழே நான் வந்துட்டு ஒரு ப்ரோமோ லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா, ஓகே இந்த வீடியோ பார்த்து ஆளுங்க வந்தாங்க, அப்போ இந்த ஆளுக்கு நம்ம கமிஷன் கொடுக்கணும் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ கீழே அந்த பயோல கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோமோ லிங்க், அந்த ப்ரோமோ கோடு. ஸோ இங்க இருந்து ஆளுங்க வந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ப்ரோமோ கோட். ஆக்சுவலா இந்த சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா இப்பதான் ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருந்து, ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நாலேஜபிளாகவும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஜம்கட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிஷிபடியா இருக்கட்டும், அப்புறம் இந்த மினிட் மிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த நக்லெட்டஸ், அந்த எருமசாணி, முக்கியமா பரிதாபங்கள். ஆக்சுவலா இவங்க எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ நாலேஜபிளா இருந்து அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டா ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட நம்மள வந்துட்டு பார்க்க தோணுச்சு. பட் எப்போ இந்த மணி மைண்டட் பர்சன்ஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாக்குள்ள வந்தாங்களோ அப்பவே இந்த சோஷியல் மீடியா வீணா போச்சு. ஆனா இப்போ இருக்கிறாங்க இந்த கோடிங் சொல்லி தரது, இந்த எடிட்டிங் சொல்லி தரது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டண்ட், இந்த படத்துல வர மாதிரி இந்த ஆக்ஷன்லாம் பண்ற அந்த மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குதான் செய்யறாங்க. எஜுகேஷன் வைஸும் சொல்லி தராங்க, இந்த காமர்ஸ் அதெல்லாம் கூட சொல்லி தர ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அவங்களாம் பெருசா ரெகக்னைஸ் பண்றதே கிடையாது. இந்த மாதிரி பைத்தியக்காரன் தான் நாம வந்துட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி அவனும் தான் இங்க நம்ம ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளோட சாபக்கேடாவே இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராமிசிங், ஜெனுனிட்டி, கில்ட்டி கான்ஷியஸ் இதெல்லாம் இருந்தது. இது எப்படின்னா, ஐயோ நாம வந்துட்டு மத்தவங்களை ஏமாத்தக்கூடாது, நம்ம கொஞ்சம் உண்மையா இருக்கணும், நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்ற கில்ட்டி கான்ஷியஸ் அப்படின்றது எல்லாருக்குள்ளே இருந்தது. பட் இப்போ வந்துட்டு 100% பேர் எப்படி இருக்கிறான்னா, எப்படி ஏமாத்தலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கானுங்க. இவனுங்க ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம் மீறி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ இப்படி வாழ்றதா வாழ்க்கை, நீ இதை மீறி நீ இப்படிலாம் வாழ்ந்தா அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, நீ வந்துட்டு ஒரு வேஸ்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறியா இல்லையான்றத நான் இந்த டிப்ஸ் சொல்றேன், இதை வச்சு செக் பண்ணி பாரு, உன் முன்னாடி உனக்கு உண்மையா இருக்கிறாளா இல்லையான்றத நான் சொல்ற டிப்ஸ் வச்சு செக் பண்ணி பாரு, உங்க அம்மா உனக்கு பாசமா இருக்கிறாங்களா இல்லையான்றத நான் சொல்ற டிப்ஸ் வச்சு செக் பண்ணி பாரு அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோமா இல்லையான்னு நம்மளோட வாழ்க்கையை அவனுக்கு டிசைட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையை எப்படி வாழ்றோம்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ முண்டமாவா அவ்வளோ தற்கொலையாவா இருக்கிறாங்க. உன் லவ்வர்ஸ் உங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களா, உங்க அப்பா அம்மா உன் மேல பாசமா இருக்கிறாங்களா, உன் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களா உனக்கு கொண்டு நம்பிக்கையா இருக்கிறாங்களா, அப்ப இந்த 3 டெஸ்ட்டை வச்சு, இந்த 5 டெஸ்ட்டை வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு என்னமோ இவனுங்க சொல்ற மாதிரி வாழ்ந்தாதான் அது ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்ற மாதிரியும், மத்த எல்லாருமே இந்த பூமியில வாழ தகுதியே இல்லாத மாதிரி இவனுக்கு ஒரு சேரை போட்டுக்கிட்டு சைட்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலா இவனுக்கு பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் யார் பண்ணணும்னா சைக்காட்ரிஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். அந்த அளவுக்கு இவங்க வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற மக்களை. சோ இந்த மாதிரி நாட்கள் கிட்ட நீங்க தான் உஷாரா இருக்கணும். நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சோகமான ஒரு மனநிலை இருந்தாலோ, இல்ல வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாவோ, இல்ல உங்களோட மனசு உங்ககிட்ட இல்ல ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களை சூப்பரா மேனிபுலேட் பண்ணி உங்களை ட்விஸ்ட் பண்ணி உங்களோட மைண்டை வேற மாதிரி மாத்தி விட்டுறானுங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட உஷாரா இருங்க. இந்த மாதிரி நீங்க வீடியோ வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பிளாக் பண்ணி விட்டுருங்க. அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த யூடியூப்ல வந்து இந்த கிறுக்கத்தனம் பண்ணிட்டு, இந்த பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு, அவன் பாரு கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், நாம எப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்து தயவு செஞ்சு பொறாமப்படாதீங்க. ஒரு ஊர்ல ஒருத்தன் வந்து இந்த ஊரை கொள்ளையடிச்சு ஏமாத்தி திருடி ஒருத்தன் வீடு கட்டிட்டான் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, அவன் திருடி ஏமாத்தி வீடு கட்டியிருக்கான், அவன் உடச்சி கட்டின வீடு கிடையாது. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற முக்காவாசி இன்ஃபுளுசர்ஸ் அப்படிதான்.
அவனும் கூட உங்களை நீங்க கம்பேர் பண்ணி உங்களோட தகுதியை நீங்க தயவு செஞ்சு குறைச்சிக்காதீங்க. நீங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ் ஐடியா யோசிச்சு இந்த சோசியல் மீடியா பயன்படுத்தி உங்களோட பிசினஸ்ல இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியான ஐடியாஸை பிடிச்சி உங்களோட நாலேஜை உள்ள புகுத்தி நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வரலாம். அதை விட்டுட்டு இந்த சோசியல் மீடியா பயன்படுத்தி எப்படி ஏமாத்தலாம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கும் கஷ்டம் மற்றவங்களும் கஷ்டம். அதே மாதிரி ஒருத்தரோட முன்னேற்றம் அப்படின்றது அவங்களும் முன்னேறணும் அவங்க கூட இருக்கவங்களையும் முன்னேற்றி கொண்டு போகணும். இதுதான் உண்மையான ஒருத்தரோட வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்றது. ஸோ இந்த சோசியல் மீடியால இந்த பைத்தியக்காரந்தரம் பண்ணி ட்ரெண்ட் ஆகிறவங்களா இருக்காங்க அவங்கள யாரும் தெரியாமலாம் பண்ணவே இல்லை, எல்லாரும் நல்லா தெரிஞ்சுதான் பண்ணாங்க. ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபசர் ஒரு டீச்சர் அவனே சொல்றான் இந்த மாதிரி நான் வந்துட்டு எஜுகேஷன் வைஸ் எடுத்தா யாருமே என்ன பாக்குறது இல்லை, நான் ஏதாவது பைத்தியக்காரந்தனம் பண்ணாதான் எனக்கு வியூஸ் வருது லைக்ஸ் வருது அதனாலதான் நான் அந்த பைத்தியக்காரந்தனம் பண்றேன் அப்படின்னு. இவனுங்க எல்லாருமே தெரிஞ்சதான் பண்றானுங்க. பைத்தியக்காரந்தனம் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு நல்ல ட்ரெண்டிங்ல இருக்க முடியுன்றது அவனுங்கள தெரிஞ்சு பண்றதான். ஆனா இதை பார்த்துட்டு நாமளும் இந்த மாதிரி பைத்தியக்காரந்தம்னா ட்ரெண்டிங் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு அந்த ஒரு எண்ணத்துல யாரும் உள்ள வரவே வராதிங்க. ஏன்னா ஏதோ ஒரு பைத்தியக்காரன் ஏதோ ஒரு கிருத்தனம் பண்ணி ட்ரெண்ட் ஆயிட்டான் அப்படின்றதுனால தினம் ஒரு பைத்தியக்காரன் கிருத்தனம் பண்ணிட்டே தான் இருக்கிற அந்த சோசியல் மீடியால. இப்ப இருக்க இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணுது அப்படின்னா தினமும் பைத்தியக்காரர்களையும் கிறுக்கணுங்களும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு தினமும் ஒருத்தர். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் அப்படின்னு அம்பேத்கர் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அப்துல் கலாம் அவர்களையும் உதாரணமா எடுத்து அவங்களை பத்தி நம்ம படிக்கும்போது அறிவும் சமூக சிந்தனையும் சமூக சீர்திருத்த மாற்றம் உருவாகிறதுக்கு இவங்களாம் பயன்பட்டாங்க இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது, இந்த மாதிரி பைத்தியக்காரன மாதிரி பண்ணாதான் இப்ப ட்ரெண்ட் ஆக முடியும் பிரபலமாக முடியும் அப்படின்னு. இன்னமும் இந்த பைத்தியக்கார குடோன்ல பைத்தியக்காரன் நடுவுல வாழ்ற ஒரு ஃபீல் தான் இப்போதைக்கு இந்த சோசியல் மீடியால இருக்கு. இப்படி வர பைத்தியக்காரங்கள இந்த யூடியூப் சேனல்ஸும் இந்த டிவி சேனல்ஸும் ஏன் இந்த மூவி ப்ரொமோஷன்ல இந்த மூவியில கூட இந்த பைத்தியக்காரன்லாம் பயன்படுத்தும் போது இந்த சினிமாக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறான் பாத்தீங்களா அவன்லாம் என்ன ஆகுறது. அவன்லாம் பாத்தீங்கன்னா ஓ அப்ப நம்மளாம் பைத்தியக்காரத்தனம் பண்ணாதான் இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியும் போல, நம்ம இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறது இந்த கஷ்டப்பட்டு நடிப்பு கத்துக்கிறது இந்த கூத்துக்கு பட்டல போய் நடிப்பு கத்துக்கிறது இதெல்லாம் இங்க தேவையில்லை போல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவன் வந்து தள்ளப்படுறான். அதே மாதிரி இந்த பைத்தியக்காரன்லாம் இந்த ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் சீஃப் கெஸ்டா கூடும்போது அங்க இருக்கிற மாணவர்கள் என்ன நினைப்பான், நாமெல்லாம் படிச்சு முன்னேறணும் அப்படின்றத தவிர்த்து இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணாலே முன்னேறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல இந்த மாதிரி பைத்தியக்காரலாம் கூடும்போது அங்க இதுக்கு முன்னாடி படிச்சு முன்னேறின அந்த ஆட்கள் இருப்பாங்களே அவங்க போலீஸா இருக்கலாம் கலெக்டரா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய போஸ்ட்ல கொடுக்கலாம். இப்ப அவங்க எல்லாரும் சேர்த்துதான் நீங்க அவமானப்படுத்துறீங்க. இப்ப இந்த மாதிரி பைத்தியக்காரலாம் கூப்பிட்டீங்கன்னா அப்ப படிச்சு உங்க காலேஜ் வெளியே போனா பாத்தீங்களா அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது. அதே மாதிரி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க, நீங்களும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்கன்னா நாளைக்கு இதே காலேஜுக்கு நீங்களும் சீஃப் கெஸ்டா வரலாம் அப்படின்றத அங்க இருக்கிற சொல்லியா கொடுக்குறீங்க. ஆனா இவனுங்களாவது பரவாயில்ல ஆமா நாங்க பைத்தியம் தான் கிருத்தனம் பண்றதா இப்ப என்ன அப்படின்னு அதை வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்டு இந்த கிருத்தனம் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஆனா இவனோட ரொம்ப கேவலமான மோசமானவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அறிவாளி நான் ரொம்ப நாலேஜபிளான பர்சன் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு மக்களோட நம்பிக்கையை பெற்று அவனுங்கிட்டே ஸ்கேம் பண்றானுங்க பாத்தீங்களா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவனுங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க. இவனுங்கிட்ட இருந்து உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். Zepto, this is an iPhone and this is an Android phone, and there's a huge difference. Like grapes, I'm getting it for 146, and Android phone users getting it for only 65. You can see the qualifier is 31. Here it's only 20, and here capsicum is 69, and here it's 37. பாத்தீங்களா வியாபாரத்தோட பவரை. அதிக லாபம் கிடைக்குதுன்னா அது கொலை செய்யும் துரோகம் செய்யும் காட்டி கொடுக்கும் என்ன வேணாலும் செய்யும். வியாபாரம் சர்வதேசம் அது எல்லாம் தாண்டி நம்ம ஸ்கூல்லே வந்து காசு பார்க்கும். விளம்பரம் பண்ணி பண்ணி நம்மள மூல செலவை செய்யறானுங்க. அதனால எதையுமே நம்பாதீங்க எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க. அதுக்கு பின்னாடி யாரு லாபம் அடையறாங்கன்னு.